எப்படிங்க விடுவ? கேட்டுதான் இருப்பீங்களா இப்படிதான்? கணேஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. ஆம்பளை பொம்பளை அப்புறம் மனுஷன் ஏன் பார்க்காத ஹீரோ நாங்க. ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் நசுக்கிறோன்னு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து என்னோட சொன்னது இது நான் டைரக்டா ஆடியன்ஸ் பேசுறேன். என்ன செய்ய பர்சனல் இன்டர்வியூவா இதை நீங்க எடுத்துக்கணும். சினிமாவுக்கு எதுக்கும் சம்பளம் கிடையாது. இது எதுனாலும் கிடையாது. இது ஆச்சு அதனால வந்து பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் பேசாம இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா ரவிமோகன் ஜெயம் ரவி அவர் ரொம்ப சாஃப்ட். அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பாரு, புரிஞ்சுப்பாரு, அவர் விட்டு கொடுத்துருவாரு. அதுதான் என் கேரக்டர். அப்படிதான் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா சாது நிறங்கள் காடு போட்டாரு. சாதுவா இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதுதான் என் ஆபீஸ். கொஞ்சம் வாங்க. மறைமுகமா எதுவும் போனா டைரக்டா வாங்க. டைரக்டா பாத்துக்கலாம். எத்தனை பேர் என்ன கீழே இருக்கணும்னு நினைச்சாலும் அத்தனை பேருக்கும் நான் சினிமா பத்தி பேசுவாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்சனல் தான். அத்தனை பேருக்கும் நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பண்ணி எல்லாரும் இப்ப வாங்க. கராத்தே பாபுமார் தான் நான் ட்ரைனிங் போறேன். ரெடியா இருக்கிறேன் நானு. சோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என் படம் இனிமேல் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னால நடிக்கிற முடியும். எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால தாங்க முடியல. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என் சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இப்படிதான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்க. இனிமே சாவு கிடையாதுன்னு. அதனால என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளவு நாள் என் கூட நின்ன உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்னைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்னைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிக்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் எனக்கு வரும். எனக்குன்னு இருக்கிற ஒரு சில டீம் இருக்காங்க. மற்றவங்கள மாதிரி 25 பேர் கொண்ட குழு தான் எனக்கு கிடைக்காது. நான் யாரையும் பர்சனலா யாரையும் நான் சொல்லல. ஏன்னா இது வந்து மற்ற ஹீரோஸ் அவங்க எதுவுமே கிடையாது. சினிமாக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. என்னுடைய பர்சனல் லைஃப் 23 வருஷம் ராத்திரி பாகமா நான் வேலை செஞ்சேன். 95% ஆஃப் மை மூவிஸ் ஆர் சக்சஸ்ஃபுல். இதெல்லாம் நானே சொல்லிக்கணும்னு போது எனக்கு கொஞ்சம் கேவலமா தான் இருக்குது. இருந்தாலும் கேவலப்படுத்துறவங்க முன்னாடி அதை சொல்லிட்டே கிடையாது. மை அச்சீவ்மெண்ட்ஸ் ஐ only know my fans, my true fans. ஸ்டேட் அவார்டு இந்த 2வது படத்துல கலைமாமணி என்னென்ன அவார்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்க, எல்லாமே நான் வாங்குவேன். என்னுடைய சொந்த உழைப்புல வாங்குவேன். எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் நடுவுல 4 வருஷம் வேலையே செய்யணும். இதெல்லாம் நான் வந்துட்டு நான் யங் ஏஜ்ல சொல்றேன். எவ்ரி டே காலேஜ் நான் ஷூட்டிங் என் குடும்பத்தை காப்பாற்றிட்டு. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்க ஏதாவது சொன்னவங்க சீண்டெல்லாம் நினைத்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டா இருந்தவன் அவன் எல்லாம் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க. சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாம இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போகட்டும், பார்க்கலாம். பொம்பளை இது அது என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணதுன்னா, பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னதுன்னா என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா? பெண்களை பத்தி தெரியாதுன்னு எனக்கு. எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல.
வேளாண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேன் நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையே நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்த்து நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கலாம். சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவங்க கிட்ட தோத்து போவேன் நான். என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அனுப்பிங்க பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிஞ்சுதானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? அப்பெல்லாம் பாத்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு என்ன கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ண. இருக்கும் போது பாத்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழு அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்களா அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்றதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்தேன் நான் தான். ஏன் தெரியுமா? நான் திரும்பி வந்த 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். யாராவது பாத்துக்கீங்களா? குடும்பமா ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூல வர்றது யாராவது பாத்துக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான். வந்து ஏன் மாப்பிள்ள, ஏன் இது, ஏன் அது, எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அப்படியே போயிருக்காங்க. எதுக்கு சுரண்டி ரத்தம் வர்ற அளவுக்கு உயிர் போற அளவுக்கு சுரண்டுனா என்னென்ன பண்ண போகுதுன்னு சார் பர்டிகுலரா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சைபர் புல்லிங் விஷயம் ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக தான் நான் இன்டர்வியூலாம் வெயிட் பண்ணி அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே எனக்கு இனிஷாவை கால் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. ஹீரோவாதி இன்னொரு ஹீரோவை பத்தி சொல்லுவான். நான் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. என் கார்த்தி சொல்லு, நான் யார் பேரை எடுக்க விரும்புகிறேன். நண்பர் பிரபுதேவா சார் சொல்ல, ஐசி சார் காப்பாற்றினார். எனக்கு கொஞ்ச நாள் வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாம வந்தவன். இப்ப நம்ம பாடகர் வீட்டுல இருக்கிறேன். அவங்க எல்லாம் கோடிக்கணக்கான வீட்டுல நல்லா எனக்கு தெரியாதா? வெளியே போன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியா வேலை செய்ய விடாது எப்படிங்க? சும்மாவே இருக்கணும். ஏன் நான் கிண்டல் பண்ணாலும் ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளை எல்லாம் அப்புறம். மனுஷன், ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவங்க கூட யாரு இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க தெரியும். எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா? அவங்க வீடியோ போட்டு அதுல ஒரு சைபர் புல்லிங். ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சிடுச்சு. ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க. என் வேலையே அழகான பொண்ணு கூட நடிக்கிறது. அதே என் வேலையே எப்படி ஆளுங்களை மயங்கி போயிட்டாங்களா? எத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான்னு தெரியல. இதை புடி எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு, இன்வெஸ்டிகேட்டர் ஆபீசரை கூப்பிடு. வரும், எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும். ஒவ்வொன்னா வெளியே வரும். அவங்க குடும்பத்தில இருந்தே வரும். ஒரு நாள்ல என்ன முடிச்சு பண்ணு பசங்க ஒரு கால வாய மூத்து இருந்தாங்க. என்னெல்லாம் போய் கேட்டு பாருங்க அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. ஊருக்கே தெரியும் அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. எங்க அப்பா அம்மா கையெடுத்து காலை ஊந்து கேட்டாங்க. என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க. நாசமா போட்டுதான் போட்டாங்க. சொன்னதை கேட்க மாட்டாரு. நீங்க நடந்துச்சு
எத்தனை நாள் எப்படி இவனுக்கு 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற என்னங்க பேசுறீங்க? அழகா நீங்க நடிகர் தாங்க வேற அப்பெல்லாம் போடாத இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன் எப்படி ஒரு 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 டீம் அமைச்சு ஒருத்தனை எப்படி காலிப்பாங்களாம்? நான் உயிரோட இருக்க கூடாது அவங்களுக்கு மேக்சிமம் அதுதான் நடந்துரும், கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன், சந்தோஷமா போவேன், சிரிச்சுட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டட் ஹர்ட்டிங் ரிசர்ச். என் குழந்தைங்களை என்ன பார்த்தா உள்ள I started hurting myself. இதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything. ரத்தம் வாங்கி வந்து பிளாக் மேஜிக் பண்ணி சொல்லிருந்தீங்க. நான் இருந்தப்போ பண்ணிட்டு அவன் பேச்சை கேட்கணும் வந்து சொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியும், அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. நான் அப்பா அம்மா வளர்க்க நேச்சர் என்னோட வருஷம் இதுல குத்துறாங்கன்னு தெரியும். அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு எவ்வளவு நாள் அவங்க மாறிடுவாங்க. கடவுளை வேண்டிக்கிறேன் எப்படியா என்னடா வேலைக்கு நிம்மதி. இப்ப இருந்து பாருங்க 2 நாள் முடியுமா? இல்ல இப்ப இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்க ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன். நானு குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரிக்ஸ். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க போன நான் உங்க கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்து கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதையும் தத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க எப்படி இறங்கி ஆர்என்எஸ் லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில் இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்ன வாடகை வீட்டுல விட்டுட்டு அப்படி இல்லை.